அமெரிக்காவினுடைய அயலுறவு அமைச்சர் சொல்லுகின்றார் ரூபியோ, அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்கள் அந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமே உதவுவதாக இருக்கக்கூடாது, அது எங்களுக்கும் பலனளிக்க வேண்டும். அதுல வரக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ட்ரக்கை வாங்கி அதை எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போக கூடாது, குறிப்பா அமெரிக்கா கொண்டு வரக்கூடாது. அதான் எங்களுடைய நோக்கம். என்ன கதை இது? ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் துரப்பணத்துல ஈடுபட்டு அந்த கச்சாவை எடுத்து உலகம் ஃபுல்லா வித்து நிறைய பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த அந்த அமெரிக்க நிறுவனங்கள் அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்கள் எல்லாம் தேசமயமாக்கப்பட்டதுக்கு பிறகு நின்று போய்விட்டது. அமெரிக்க நலனுக்காக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அரசாங்கமாக வெனிசுலா அரசு இயங்க வேண்டும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கடத்தி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்த நாட்டிற்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தின்படிதான் நாங்கள் செயல்படுவோம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், அமெரிக்காவினுடைய அயலுறவு அமைச்சர் சொல்லுகின்றார், ஸ்டேட் செக்ரட்டரி அவர் சொல்றார், ரூபியோ, அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்கள் அந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமே உதவுவதாக இருக்கக்கூடாது, அது எங்களுக்கும் பலனளிக்க வேண்டும். The oil industry run for the benefit of the people, not just in the way the oil industry is run for the benefit of the people, but also so that they stop the drug trafficking. அதே நேரத்தில் அதுல வரக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ட்ரக்கை வாங்கி அதை எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போக கூடாது, குறிப்பா அமெரிக்கா கொண்டு வரக்கூடாது. அதான் எங்களுடைய நோக்கம். என்ன கதை இது? அது வரைக்கும் நாங்க சொல்றபடி அங்க கொள்கை மாறணும். அதாவது அமெரிக்காவினுடைய பெருநிறுவனங்கள் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் துரப்பணத்துல ஈடுபட்டு அந்த கச்சாவை எடுத்து உலகம் ஃபுல்லா வித்து நிறைய பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த அந்த அமெரிக்க நிறுவனங்கள் அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்கள் எல்லாம் தேசமயமாக்கப்பட்டதுக்கு பிறகு நின்று போய்விட்டது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து ஒரு ஆயில் டேங்கரை வெளில போகக்கூடாது. ஸோ வருவாய் இல்லை. வருவாய் இல்லாதனால என்ன ஆச்சு, பணவீக்கம் அதிகமாச்சு. பணவீக்கம் அதிகமாகி போச்சுன்னா என்ன ஆச்சு, இன்னைக்கு இந்தியாவுடைய ₹1 பார்த்தீங்கன்னா அங்கே ₹1 64 அந்த நாட்டினுடைய பணத்துக்கு ஈக்குவலண்ட் ஆகி போச்சு. இவ்வளவுதான். அது நாட்டுடைய பொருளாதாரத்தையே தனது ஆயுத பலத்தை வைத்துக்கொண்டு அமெரிக்கா சிதைத்து விட்டது. இப்ப இந்த குவாரண்டைன் எப்ப எடுப்பாங்க, இந்த கட்டுப்பாடு கிடைத்த தடையை எப்ப நீக்குவாங்கன்னா, அந்த அதாவது அமெரிக்காவுடைய அந்த பெருநிறுவனங்கள் எல்லாம் கொடுங்கினாங்கல்ல தேசமயமாக்கல் முறை, அதே நிறுவனங்களுக்கு எல்லாத்தையும் தந்து கொடுக்கணும். அவங்களுக்கிட்ட கொடுத்துறதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் விற்பனையே தொடங்கும். அது வரைக்கும் அங்க ஷிப்பில் ஏத்துற எண்ணெய் எல்லாம் அந்த ஷிப்பெல்லாம் அப்படியே தான் நிற்கும். குவாரண்டைன் வெளில போகாது. எப்படி பண்றாங்க பாருங்க. அந்த நாட்டுக்குனுடைய இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் வந்துட்டாங்க. குடியரசுத் தலைவராக அவங்க நியமிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் மதுரா கைது பண்ணி சிறையில் அடைச்சதுனால. ஆனா அவங்க முடிவெடுக்க முடியாது, முடிவெடுத்து ஆட்சி நடத்த முடியாது, ஆட்சி நடத்தவும் கூடாது. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதன்படி அவங்க செய்யணும். அது முதல்ல கொள்கை முடிவு எடுக்கணும். அந்த கொள்கை முடிவு என்ன, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நாங்கள் எந்தெந்த நிறுவனங்களுக்கு நான் கொடுத்தோமோ அதே நிறுவனங்களுக்கு இந்த எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு கொள்கை அறிவிப்பு செய்யணும். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா அவங்க எண்ணெய் எடுப்பாங்க, துரப்பணம் பண்ணுவாங்க, டேங்கர் எடுத்துட்டு போவாங்க, உலகம் ஃபுல்லாக விற்பாங்க. அதனுடைய பணம் அதுல ராயல்ட்டின்ற பேர்ல அமெரிக்காவுடைய ட்ரெஷரிக்கு பணம் வரும். அவங்களும் அந்த கார்பரேட்டும் கொள்ளையடிக்கலாம். அதுல ஒரு ராயல்ட்டில ஒரு பங்கு வெனிசுலா கிடைக்கும். ஸோ ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அரசாங்கம், அமெரிக்க நலனுக்காக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அரசாங்கமாக வெனிசுலா அரசு இயங்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய இது. அதான் இன்னைக்கு ரூபியோ சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, எல்லாருமே இன்னைக்கு இந்த வெனிசுலா தொடர்பா அமெரிக்கா வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அயலுறவு கொள்கையை எல்லாருமே ஃபாரின் பாலிசி அப்பாரட்டஸ் திங்ஸ் எவ்ரி திங் இஸ் லிபியா. லிபியால என்ன கடைபிடிச்சோமோ அதே மாதிரிதான் இதுவும், ஆப்கானிஸ்தான்ல என்ன பண்ணமோ அதே மாதிரிதான் இதுவும், ஈராக் மேல பண்ணமே அது மாதிரிதான் இதுவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, இது டிஃபரெண்ட் அப்படின்றாரு. எப்படி, திஸ் இஸ் நாட் த மிடில் ஈஸ்ட் அண்ட் அவர் மிஷன் ஹியர் இஸ் வெரி டிஃபரெண்ட். திஸ் இஸ் த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பூகோள பரப்பில்
எங்களுடைய நலனை நாங்கள் முன்னுரிமையாக வைத்துத்தான் செயல்படுவோம். அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எண்ணம் மட்டும்தான் குறி. இங்க ஆட்சியே எங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கணும். இதே தான் இஸ்ரேல் வந்துட்டு காசாக்கு சொல்றேன். காசால வரக்கூடிய அந்த அரசாங்கம் எங்களுடைய கட்டுப்பாட்டிலே எங்களுடைய பங்கேற்புடன் தான் இருக்கணும். அது ஆப்கானிஸ்தான் கவர்மெண்டா இருக்கு, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரே கொள்கை தான். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இதுக்கு மேல வெனிசுலா ஒரு சுதந்திர நாடெல்லாம் கிடையாது. அது அடிமைப்படுத்தப்பட்ட, அதான் கொலோனியலைசேஷன், நியூ கொலோனியலிசம். நீ ஓட்டு போட்டலாம், நீ என்னன்னா தேர்ந்தெடுத்துக்கோ, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா கொள்கை அப்படின்றது நான் தீர்மானிக்கிறதா உன்னுடைய கொள்கை. அயலுறவு கொள்கை, உள்நாட்டு கொள்கை, பொருளாதார கொள்கை, வர்த்தக கொள்கை எல்லாம் நான் சொல்றது தான் அங்க நடக்கணும். இல்லையா உன் நாடு இயங்காது. எதை வச்சு உனக்கு வருவாய் வரணுமோ அந்த வருவாய் தலையை நான் அடிச்சிருவேன், குண்டை போடுவேன், சதைச்சிருவேன், ஒண்ணுமில்லாத ஆயிடுவீங்க. எப்படி இருக்குது பாத்தீங்களா? இதுதான் சொல்றாரு ட்ரம்ப். We won't govern Venezuela, but we will press for a change through embargo. தடைகளின் மூலம் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருமே தவிர நாங்கள் வெனிசுலாவை ஆட்சி செய்ய மாட்டோம். அதாவது என்னன்னா மறைமுக ஆட்சி. இதுதான் அவர் பேசுற பேச்சினுடைய அர்த்தம். நினைத்து பாருங்கள் தோழர்களே, ஒரு நாட்டு மக்களினுடைய இறைமை என்பது அவர்கள் அவருடைய அரசை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, அந்த அரசு அவருடைய நலன் காக்கக்கூடிய திட்டங்கள், கொள்கைகளை வகுத்துக் கொள்வது. இதை அப்படியே பரட்டுறாரு ட்ரம்ப். இதை வந்துட்டு பேச்சுவார்த்தையின் மூலம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு இந்திய ஒன்றிய அரசனுடைய அயலுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றாரு. என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டியது இருக்குது? எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். ஆதிக்கவாதிக்கு கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரங்களாக மூன்றாவது உலக நாடுகளின் பொருளாதாரத்தை மாற்றுகிறார்கள். இதுதான் இங்க முக்கியம். இது எவ்வளவு மோசமான ஒரு விடயன்றது பாருங்க. ஐநாக்கு தீர்மானங்களை கொண்டு போனாங்க. ஐநாவுடைய பாதுகாப்பு பேரவையே அமெரிக்காவுடைய நடவடிக்கையை கண்டிச்சிச்சு. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதை அவனுடைய வீட்டு அதிகாரத்தை வச்சு அவன் அடிச்சிட போறான். இப்படிப்பட்ட சூழல். இந்த உலக சூழலை சற்றே நினைத்து பாருங்கள். எந்த காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த உலகமே போராடி வென்று சுதந்திரமாக இயங்க ஆரம்பித்ததோ இப்பொழுது அதற்கே அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. இந்த ஆதிக்க நாடுகளாக அன்றைக்கு இருந்தவைகள் மீண்டும் ஆதிக்கம் பெற பொருளாதார நலன்களை குறிவைத்து அரசுகளை அடிமைப்படுத்தக்கூடிய அடுத்த முயற்சிக்கு வந்துள்ளன. இதுதான் வெனிசுலா நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம். மீண்டும் சந்திப்பதோடு நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.